என்ன குட்டீஸ், வித்தியாசமா நாங்க பாக்குறோமேன்னு பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு நாம வித்தியாசமா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? பாடல்கள் பாட போறோம். நம்ம பள்ளிக்கூடங்கள்ல நமக்கு தமிழ் பாடல்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே. அதுல இருந்து 2 பாடல்கள் இன்னைக்கு நாம பாட போறோம். எப்பவும் போல நமக்கு உதவறதுக்காக நாதனும் நாதன் அம்மாவும் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் கத்துப்போம். முதல் பாடல் தோசை அம்மா தோசை. தோசை அம்மா தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவிற்கு 5, அம்மாவிற்கு 4, அண்ணனுக்கு 3, அக்காவுக்கு 2, பாப்பாவுக்கும் 1. சீனி நெய்யும் சேர்த்து கூடி கூடி உண்போம். தோசை அம்மா தோசை. தோசை பாடல் பிடிச்சிருந்ததா? அந்த பாடல் கேட்கும் போது நாதன் உங்களுக்காக சிறிய நடன அசைவு செய்தானே, அது நீங்களும் செஞ்சீங்களா? அடுத்த முறை இந்த பாடலை கேட்கும் போது கண்டிப்பா ஆடலுடன் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமா பிடிக்கும். அடுத்த பாடல் என்ன? உங்களுக்கு பலூன் பிடிக்குமா? அப்ப அடுத்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும். நாதன் உங்களுக்காக தயார். இப்போ நீங்க கேட்க போறது 10 காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பாருங்க. பத்து காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் ஒன்று வாங்கினேன். பைய பைய ஊதினேன். பைய பைய ஊதவே பந்து போல ஆனது. பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன். பலமாய் நானும் ஊதவே பானை போல ஆனது. பானை போல ஆனதை பார்க்க ஓடி வாருங்கள். விரைவில் வந்தால் பார்க்கலாம், அல்லது வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். என்ன, வெடிக்கும் சத்தம் கேட்டீங்களா? இல்ல பானை போல பலூன் பாத்தீங்களா? 2 பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த பாடலை நீங்க கேட்கலாம். இந்த பாடல்களை நீங்க பாடலாம், கூடவே சேர்ந்து ஆடலாம். அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழுங்கள். டாடா.